திருமாங்கல்யம் சீரியலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மகாவை தான் காட்டுறாங்க. மகா வந்து திருவோட வீட்டுக்கு வந்ததும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அம்பிகா வந்து தன்னுடைய கையில கொலுசை வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மகா அங்க வராங்க. வந்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இது நம்மளுடைய கொலுசாச்சே, இவங்க கையில எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு மகா நினைக்கவும் அப்ப அம்பிகாவிட்ட வந்து கேட்கும்போது அப்ப அம்பிகா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரிக்கு வந்து திருவுக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னு சொன்னாங்களா, அந்த பொண்ணோட கொலுசு தான் இது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மகா அப்படியே பதட்டமாகறாங்க. அப்ப மகா வந்து நினைக்கிறாங்க, ஐயோ இவங்களுக்கு இவ்வளவு தூரம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குது, இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப அம்பிகா வந்து சொல்றாங்க, என்ன மகா நான் சொன்ன விஷயத்த கேட்டு நீ அதிர்ச்சி ஆயிட்டியா, அந்த பொண்ணு கையிலேயே இந்த கொலுசை கொடுக்கணும், அந்த பொண்ணு யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் இந்த கொலுசை நான் வச்சிருக்கிறேன், என்னைக்கா இருந்தாலும் ஒத்த கொலுசை தேடி அவ எப்படியும் கோயிலுக்கு வரதானே செய்வா, அங்க வச்சு நான் அவளை கையங்களுமா பிடிப்பேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நல்ல வேலையா நம்ம தான் வந்து திருவோட மனைவிங்கிற விஷயம் இது வரைக்கும் அம்பிகா அம்மாவுக்கு தெரியாம இருக்குது, இன்னுமேல தெரியாம நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துதான் பார்த்தோம்னா காஞ்சனா வந்து அவங்க தாத்தாவுக்கு போன் பண்ணும்போது, என்ன காஞ்சனா என்ன இவ்வளவு பதட்டமா பேசுற அப்படின்ட்டு இருக்கும்போது, அப்பா எங்க பெரிய பிரச்சனை ஆகி போச்சுது அப்படிங்கும்போது என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிக்கு திவ்யா வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப பார்த்தோம்னா வந்து கார் சவுண்டு கேட்குது. அப்போ உடனே திவ்யா தான் வந்திருக்கிறா பொழுக்குமா, சரி நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வைக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா திவ்யா கோபத்தோட வராங்க. என்னாச்சு திவ்யா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே, நான் இனிமேல் அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி திவ்யாவோட சவுண்டு கேட்டு எல்லாருமே வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மகா வந்து நடந்த விஷயத்துல சொல்லவே இல்லையா அப்படின்னு திவ்யா வந்து கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே வந்து அவங்க மகாவை பாக்குறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறா ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு இருக்கும் போதே அடுத்து திருவும் வந்துருந்தாங்க. என்ன திரு நீயும் சொல்லவே இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது அப்ப திருவும் அமைதியா இருக்கவும், ஆஹா அப்ப நீங்க ரெண்டு பேரும் நடந்த விஷயத்துல சொல்லவே இல்லையா, அப்ப மகா வந்து அவ எங்க பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும் போது மகா அவ பாட்டி வீட்டுக்கு போனா அதுக்கு பிறகு போகாம திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு தாத்தாவும் பாட்டி சொல்லவும், அதுதான் இல்ல அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரிக்கு எங்க அம்மா மகாவை வெளியூருக்கு அனுப்புதா எல்லா பிளானும் போட்டு மகாவை வெளியூருக்கு அனுப்புனாங்க. ஆனா கடைசி நேரத்துல எனக்கு விஷயம் தெரிஞ்சு நான் திரும்ப அனுப்பிவிட்டு நான் மகாவை போக விடாம தடுத்துட்டப்பா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மகா திவ்யா சொல்றதெல்லாம் உண்மையா, அப்போ வந்து நீ பொய் சொல்லிட்டு தான் போட்டேன்னு சொல்லி கேட்கும் போது மகா அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்ப காஞ்சனா அங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே உடனே இங்க பாரு திவ்யா என்னதான் சரிதான், நீ வீட்டை விட்டு வந்தது பெரிய தப்பாக்கும், நீ ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும் போது அப்ப திவ்யா சொல்றாங்க, நான் இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் வரப்போறது கிடையாது, எப்ப நீங்க ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்களோ நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன் காஞ்சனா இந்த மாதிரி நீ பண்ணுன, மகாவால உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க பாருங்கப்பா இந்த மகாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவ ஊம மாதிரிக்கு இருக்காளே தவிர ஆனா இவ எவ்வளவு பெரிய கைகாரி தெரியுமா, கண்டிப்பா இவங்க இருந்தானா திவ்யாவுக்கும் திருவுக்கும் கல்யாணத்தை நடத்த விடாம தடுத்து நிறுத்திடுவா, அதுக்காக தான் அப்படி ஒரு முடிவு பண்ணுனேன், எனக்கு என்ன இருந்தாலும் சரிதான் என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம், அதுக்கு இந்த இடைஞ்சலா அந்த மகா வந்துருவான்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்து அப்படிங்கும் போது என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற, திரு திவ்யாவுக்கு திருமணத்துக்கும் மகாவுக்கு என்ன சம்பந்தம், நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற, அங்க பாரு நீ தேவையில்லாம நீயே உனக்குள்ள வந்து ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த மாதிரிலாம் என் மகாவை பத்தி பேசாத, மகா எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா, நீ இப்படிலாம் பண்ணிருக்கவே கூடாது, என்ன இருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே காஞ்சனா வந்து மகா பக்கத்துல வராங்க. என்னடி நல்ல மாதிரிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறியா, என்கிட்ட ஊருக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இங்க என்னன்னா என்னையும் என் பொண்ணையும் பிரிச்சுக்கிட்ட, அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தையே எனக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருக்கிறியா, உன்னை என்ன பண்ற பார் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா மகாவை அடிக்கிறதுக்காக போகும்போது அப்ப அம்பிகா உடனே வந்து மகாவை தடுக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மகாவை அடிப்ப, தப்பு பண்ணினது எல்லாமே நீ, ஆனா நீ மகாவை கை வாங்கி அடிக்கிறதுக்காக இருக்கிற அப்படிங்கும் போது இங்க பாரு இந்த விஷயத்துல நீ தலையிடாது அப்படின்னு காஞ்சனா சொல்லும் போது இங்க பாரு மகாவுக்காக நான் இருக்கிறேன், அவளுக்காக நான் கேட்க தான் செய்வேன், அவன் வந்து தப்பு பண்ணியிருந்தானா சொல்லு நம்ம தண்டிக்கலாம், ஆனா அவன் எந்த தப்புமே பண்ணல, அது மட்டும் இல்லாம அவளை ஊருக்கு அனுப்புறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது, அவங்க வீட்டுல அவங்க வந்து கேட்டாக்கி நீ என்ன பதில் சொல்லுவ, இதுதான் நீ பண்ணக்கூடிய லட்சணமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா வந்து பார்த்தோம்னா காஞ்சனா போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கவும் காஞ்சனாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்ப காஞ்சனாவும் திரும்பி கத்திக்கிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே தாத்தா வந்து பயங்கரமா சத்தமிட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க பாரு காஞ்சனா என்ன இருந்தாலும் சரிதான், நீ மகாவுக்கு பண்ணினது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா, நல்ல வேளை திவ்யா வந்து போக விடாம தடுத்து நிறுத்திட்டா, அப்படி இல்லைன்னா மகா வெளியூருக்கு போயிருந்தாக்கி அவங்க வீட்டுல உள்ளவங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்து மகாவை பத்தி கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும், நீ என்ன இருந்தாலும் நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க பாருங்கப்பா இந்த மகா இங்க இருக்கக்கூடாது அப்படின்னா நான் செஞ்சதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப திவ்யா சொல்றாங்க,
பாத்தீங்களா தாத்தா இவங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு, இவங்க பண்ணினது எவ்வளவு பெரிய தப்பு, ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்காம அவங்க இப்படியே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, எங்க பாரு திவ்யா, ஒழுங்கு மரியாதை நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் திவ்யா வந்து நான் வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா திவ்யாவோட அப்பா பிரபா வந்து சொல்றாங்க, பாரு திவ்யா வா நம்ம வீட்டுக்கு போய் நம்ம பிரச்சனை பேசிக்கிடலாம், நீங்க வர்றது நல்லது இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, இல்லப்பா இன்னும் கூட நான் இவங்க முகத்திலேயே நான் முடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா வந்து திரு வந்து திவ்யா கிட்ட சொல்றாங்க, திவ்யா நான் சொல்றதை கேளு, நீ கிளம்பு, என்ன இருந்தாலும் சரிதான், அதான் மகாவை போக விடாம நம்ம தடுத்தாச்சுதா, இந்த பிரச்சனை இதோட விட்டுரு அப்படிங்கும் போது, என்ன திருப்பி பேசிட்டு இருக்கிறீங்க, ஒருவேளை மகா வந்து வெளியூருக்கு போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற காஞ்சனா எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. திவ்யாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அடுத்ததா பார்த்தோம்னா காஞ்சனாவுக்கு கவிதா வந்து ஃபோன் பண்றாங்க, அக்கா நீ கொஞ்சம் வெளியே வந்து பேச அப்படிங்கும் போது உடனே காஞ்சனாவும் வராங்க. என்ன சொல்லு கவிதா அப்படிங்கும் போது, ஆமா இவ ஊருக்கு போற விஷயம் திவ்யாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுதான் கவிதா எனக்கு ஒன்றும் புரியல, அவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரியல, அநேகமா அந்த மகா சொல்லியிருக்க மாட்டா, அப்படி இருக்கும்போது திவ்யாவுக்கு எப்படி தெரிஞ்சது, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது, கடைசியில பாரு இங்க நான் வந்து பொல்லாதவள் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அக்கா அந்த மகா தான் சொல்லலாம் லேஸ்பட்டவ கிடையாது, அவளை அவ்வளவு சீக்கிரமெல்லாம் ஊரை விட்டு நீ அனுப்பிட முடியாது, ஆனாலும் அவளை நீ ஊரை விட்டு அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டேன், ஆனா பாரு இப்ப அவளால இந்த குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குன்னு சொல்ல போனாக்கி எல்லாரும் முன்னாடியும் உன்னை ஒரு வில்லி மாதிரிக்கு ஒரு சித்தரிச்சுட்டாக்கா, அந்த அளவுக்கு ஒரு மகா லேஸ்பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆமா கவிதா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், இந்த மகாவை பத்தியா இப்ப எல்லாரும் முன்னாடியும் என்ன ஒரு பொல்லாதவ மாதிரி ஆகிட்டா, இப்போ என் பொண்ணை எனக்கு எதிரியாகி மாறிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே பார்த்தோம்னா இங்க போனை வச்சுக்கிட்டு இங்க வராங்க. இப்ப காஞ்சனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மகா இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படிங்கும் போது இப்ப கவிதா வந்துருந்தாங்க. ஆமா அக்கா சொல்றதுதான் கரெக்ட், இந்த மகாவால தானே இந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை, இவ எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும், இவதான் உங்களுக்கு தேவை கிடையாது, இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதா பார்த்தோம்னா மகாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக அவங்க மகாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கவும், அப்ப பார்த்தோம்னா அவங்க அம்பிகா எல்லாருமே விடு விடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப காவேரி மயிலி எல்லாருமே அதிர்ச்சி அடைவோம். அடுத்ததா பார்த்தோம்னா திரு வராங்க. வந்ததுமே இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மகா கையை பிடிச்சிருக்கீங்களா, அந்த கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு வந்து மகாவுக்காக அப்படி பேசவும், இதை பார்த்ததுமே காஞ்சனாவும் கவிதாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப கவிதா சொல்றாங்க, அங்க பாரு திரு நான் சொல்றது கேளு, இந்த மகாவால தானே இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வீட்டை விட்டே அனுப்பி விட்டுலாம், இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் அப்படிங்கும் போது, எங்க பாருங்க மகாவை எப்போ வீட்டோட அனுப்பணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், சொல்ல போனாக்கி மகாவங்க அழைச்சிட்டு வந்தது திவ்யாவாக்கும், அப்படி இருக்கும்போது மகாவை வீட்டை விட்டு போக சொல்லக்கூடியதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது, அதனால தயவு செய்து நீங்க இந்த கையை விட போறீங்களா இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரு ஒரு முறைச்சி அவங்க கவிதா கிட்ட சொல்லவும், கவிதா அப்படியே பயந்து போய் கையை விட்டுருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மகாவிட்ட வந்து திரு வந்து சொல்றாங்க, நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லவும், மகாவும் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. இப்ப திவ்யாவும் சொல்றாங்க, ஆமா மகா நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், நீ போ ரூமுக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே மகாவும் போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற காஞ்சனாவும் கவிதாவும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது திரு திவ்யாவோட கல்யாணத்துல வந்து மகாவால என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படின்னு காஞ்சனா பயந்தாங்களோ அது எல்லாமே நடக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அம்பிகா வந்து அதாவது திருவோட மனைவி யாருங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மும்மரமா களத்துல இறங்குறாங்க. இதனால பார்க்கும்போது கடைசியில திருவோட மனைவி வந்து மகாதான் அப்படிங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிய வருமா, அடுத்தது திவ்யா என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.